திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கிராம கமிட்டி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வெடித்த மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். மோதல் பற்றிய மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி வட்டார நகர மற்றும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் அவிநாசியில் உள்ள ஒரு தனியார் திருமணத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபிநாத் பழனியப்பன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தங்களுக்கு முறையான தகவல் தரவில்லை எனவும் நகரத்துக்கு சம்பந்தமில்லாதவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது குறித்தும் கேள்வியை எழுப்பினர். அதுக்கு சரியான பதில் தராத காரணத்தினால் அவர்களுக்கு இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தை தொண்டர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுப்பதை கண்டு ஆத்திரமடைந்த கோபிநாத் பழனியப்பன் மேடையில் இருந்து வேகமாக கீழே வந்து செல்போனை தட்டிவிட்டார். அப்போது அவர்களுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து கோபிநாத் பழனியப்பன் மேடையில் இருந்த மணமகன் அறைக்கு சென்று விட்டார். அப்போது நகர தலைவர் பொன்னுக்குட்டி, சேயூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லட்சுமணசாமி உட்பட்டோர் ஒருவருக்கொருவர் தாக்க முற்பட்டுக் கொண்டனர். இதையடுத்து ஃபைல்கள் மற்றும் நாற்காலிகளை தூக்கி வீசி இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். இதனால் திருமண மண்டபத்தில் சிறிது நேரம் கடும் பதட்டம் நிலவியது. இதையடுத்து மற்ற நிர்வாகிகள் சமாதானம் செய்து அனைவரையும் அமைதிப்படுத்தினர். இந்த வீடியோ காட்சிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் மிக வைரலாக பரவி வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.